சாண்ட் லோகேஷ் எல்லாரும் பெரிய சொல்லணும்னு ஆசை தான். நடிகர்கள் அனைவரும் இங்கே உட்காந்துருக்காங்க வரிசையாக பின்னாடி. வருகிறது பத்திரிகை சோதனை ஊடக நண்பர்கள், கலைத்துறை நண்பர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், செல்போன் பிரியர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்து வருகின்றேன். நான் செல்போன் பிரியர்கள் சொன்னதாக உடனடியாக செய்தி வெளியே போகும், அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க நான் அதை சொல்லியிருக்கேன். இந்த படம் பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஐ வாண்ட் டு மேக் இட் வெரி ஷார்ட். 2 hours பேசலான்னு இருக்கேன். ஷார்ட்டாக தான் இருக்கும், பட் வேர் வித் மீ. என் டெலிகிராமில் பார்த்தா அதை பார்த்தா சரத்குமார் பேசலான்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஓடிட்டு முன்னாடி. சாரி சஞ்சய், இது என்ன லுக் அட் தட் ஐ தாட் அதை தான் பேசணும்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன பக்குன்னு ஒன்று இங்கேருந்து அதை பார்த்து பேசுகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு. எனக்கு தாய் கிழவி படம் ரொம்ப ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, மிகப்பெரிய மகிழ்ச்சி. நான் பொண்ணு தாய் இந்த படத்தை கலைக்கிருக்காங்கன்னு சொல்லணும். இதில் என்ன ஒரு பியூட்டியாக ஒரு சின்ன February 20 ரிலீஸ்ன்னு சொன்னாங்க. என்னுடைய டைரக்டர் இயக்குனர் மாதவ ராமதாஸ் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் படத்தை இங்கே சிறப்பாக ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி என்னை ஆலி என்ற ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். அவர் 20 நான் சொன்னேன், தாய்க்கிளை ப்ரமோஷன் எல்லாம் அதிரடியாக இருக்கும், அதிரடியாக இருக்கிற நம்ம மோதுறதே தப்பு, அது ஒதுக்கிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நான் 27 மாற்றினேன். அதுக்கு ஒரு விதியின் கோலம் என்னவென்று சொன்னால், அவங்க 20 மாற்றி 27 வரேன். தேவனை நான் விடுவேனா, பின்னாடியே மோத வேண்டான்ற மாதிரி. இது மோதல் இல்லை, இது ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லணும். ஏன்னா உலக அளவிலே பார்த்தால் இந்த பக்கம் எனக்கு February 25, 1994 லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸோட முதல் திரைப்படமான அரண்மனை காவலன், சூப்பர் குட் பிலிம்ஸ் அவர்களின் கேப்டன், ரெண்டுமே படம் ரெடி ஆயிடுச்சு. Both of them want to release the movie on the same day. நான் சொன்னது கதாநாயகி 2 படம் ஒரே நாள் ரிலீஸ் ஆனா எப்படி சார் வேண்டாம் சார் தள்ளிக்கிளி பண்ணுவோன்னு. Both of them are adamant. ஸோ 2 படமும் February 1994 ரிலீஸ் ஆச்சு. 2 படமும் 100 days வருமாச்சு. அதுக்கான ஆடியோ நான் ஓடணும் நான் சொல்லுறேன். தாய்க்கிழமை 100 days ஓடணும், சில்வர் ஜூப்ளி ஆகணும். ஏன்னா என்னுடைய மனைவி வெற்றி பெற்றால் நான் வெற்றி பெற்றது போல் எடுத்துக்கொள்வேன். ஏன்னா அந்த தாய்க்கிழமையின் படம் பார்த்த உடனே இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் விமன் சொல்லியிருந்தீங்க. தட் இஸ் வெரி வெரி டச்சிங். காட் மதர் தான் தாய்க்கிழமை. ஊர் பக்கத்தில் தான் தாய்க்கிழமைனா தெய்வீகமான ஒரு பிறவி என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு அனைவரையும் கட்டி காத்து சிறப்பாக அரவணைத்து செல்கின்ற ஒரு பண்பை உடையவர் தான் தாய்க்கிழமை. முதல்ல ராதிகா எடுத்த தாய்க்கிழமைன்னு சொன்னாங்க, தாய்க்கிழமை தாய்க்கிழமை கூப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கூப்பிட மாட்டாங்க. ஆனால் நான் காலையில் வச்சா தாய்க்கிழமை எப்படி இருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு பாப்புலர் டைட்டில், அந்த டைட்டில் ரோலே நீ பண்ற போது எவ்வளவு பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக கிடைக்காதான் சொல்றேன். அதுக்காக உழைப்பு இருக்கணும், உறுதி இருக்கணும், தன் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். தன் மீது உழைப்பு, உறுதி, தன் நம்பிக்கை இருந்தனாலதான் 50 years நெருங்குகின்ற கலையரசி ராதிகாவில் இன்றும் உங்கள் மனதிலே நின்று கொண்டிருக்கிறார். It's not an easy task for women to succeed in this life. ஏன்னா அவங்க வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் அதன் பின் இருக்கிற உழைப்பு, அவருடைய சாக்ரிஃபைஸ் என்னெல்லாம் சந்திச்சிருப்பாங்க, எப்படி ஒரு வெற்றியை கொடுக்க முடியும், தொடர்ந்து வெற்றியை கொடுக்க வேண்டும் என்ற ஆவா இந்த கலையின் மீது ஆகும். அதனால்தான் கலைஞர் அவர்கள் கலையரசி என்ற பட்டத்தை அவர் கொடுத்திருக்கிறார்கள். என்ன சொல்ற கேமரா மேல போனோமா, அனைவரும் அங்கே குரல் கொடுத்தோன்னு வேற மாதிரி ஆயிடக்கூடாது. சரத்குமார் பேசுவோம் சத்தம் வந்துச்சுன்னு சொல்லி நல்ல செய்தி யூடியூபர்ஸ் கிடைக்கும். அதனால அதெல்லாம் இல்லை, அது கேமரா மேலே போகணும்னு சொல்லியிருக்கேன். அதையும் சொல்லிடுறேன் இந்த நேரத்தில். அது ஒரு செய்தியை வயலில் போயிட்டு இருக்கேன். சரத்குமார் பேசும்போது கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு விட்டதுனால ஆனால் இன்னைக்கு செய்தியாளர்லாம் தான் இருக்காங்க. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாய்க்கிளை விட்டுருக்கு, சில தாய்க்கிளை பற்றி விட்டுருதுங்க. அப்புறம் சரத்குமார் ஏன் இந்த சூட்லாம் போட்டு வந்திருக்கான்னு கேட்கலாம். அதுக்கு காரணம் உண்டு. நான் இங்கேருந்து வேற ஒரு விழாவுக்கு செல்ல வேண்டும். தாய்க்கிளி மண்வாசனையோட திரைப்படத்தில் வந்துட்டார் பாருங்க. சூட்டை போட்டுட்டு சொல்லிடாதீங்க. டூடா வந்திருக்கேன். ஓகே, டூடா வந்திருக்குன்னு எடுத்துப்போம். நான் 25 வயசுல டூடா வராமல் பின்ன வேற மாதிரி தாய்க்காரோட மாதிரி வர முடியும். நான் 25 முன்னாடி 25 years தான் நான். அந்த தாய்க்கிளை படம் பார்த்தோன்னே ஒரு படத்தை பார்க்கும்போது அது சர்மன் இருக்கக்கூடாது, போதனை இருக்கக்கூடாது, ஆனால் கருத்து இருக்க வேண்டும். அந்த கருத்து இந்த படத்தில் இருக்கிறது. ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த ஆடியன்ஸ் பார்த்து ரசிக்கிறது தான் மெயின். We all try to do a film which is going to be a successful film, a quality film நினைச்சுதான் படம் எடுப்போம். ஆனால்
அந்த ரிசல்ட் வந்து அந்த ஆடியன்ஸ் பார்த்த பிறகு தான் அந்த ரிசல்ட்டே புரியும். பிகாஸ் வி டோன்ட் நோ. நம்ம படத்தை வந்து பார்ப்போம், டபுள் பாஸ் பார்ப்போம், நம்ம சிரிக்காத இடத்துல ஆடியன்ஸ் சிரிப்பாங்க. இந்த சிரிக்கிறது நம்ம சிரிப்பை இன்னும் சிரிக்கிறாங்கன்னு அங்க பார்க்கும்போது தான் உண்மையான ரிசல்ட் கிடைக்கும். ஆனா இந்த படத்தை பொறுத்தவரை ரிசல்ட் இஸ் ஆல்ரெடி ஓப்பன். டிக்ளேர் பண்ண எலெக்ஷன் ரிசல்ட் என்னன்னா வெற்றியா இருக்குன்னா தாய் கிழவி உறுதியாயிடுச்சு. அது எந்த ஒரு இதுவும் கிடையாது. நான் ஆப்போசிட் டெபாசிட் தான் எடுக்க மாட்டேன். என் படம் நல்லா தான் இதுல அந்த படத்தை பத்தி சொல்லிட்டு நான் விடைபெறுகின்றேன். ஏன்னா ஒரு படத்தை பார்க்கும்போது அது ஹைலி இமோஷனல் படமா இருக்கும். வந்து யூ ஸ்டார்ட் டியரிங், கண்ணில் நீர் வழி மலர்ந்து ஒரு இமோஷன் இருக்கும். இட் ஷோக் யூ. அதான் இந்த படத்தை பார்க்கும்போது சிரிச்சுட்டு இருக்கும்போது கண்டு தண்ணி இருந்துச்சு, அழுகும்போது கண்டு தண்ணி இருந்துச்சு. ஸோ இரண்டு இமோஷன்களுக்கும் டியரிங் ஐ. சிவகுமார் இயக்குனர், இளைஞர் எல்லாமே எஸ்கே. இங்க ஒரு எஸ்கே, நான் சரத்குமார் எஸ்கே, சிவகுமார் எஸ்கே எல்லாம் இருக்கனால டைரக்டர் அவர் ரொம்ப நுணுக்கமா the narrative of the script, the way it has been done, the way it has been narrated, அதை விட முக்கியம் ஒவ்வொரு சீன்லையும் இங்க அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும், அருள், அப்புறம் வந்து முத்துக்குமார், கணேஷ், சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு கடைசி சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு பிரமாதமாக நடிச்ச இளவரசன், இந்த மாதிரி பலரும் நடிச்சிருக்கீங்க. அப்புறம் வந்து ரேச்சல் எல்லாருக்கும் அவங்க சிங்கம்புலி ரொம்ப பிரமாதம் நடிச்சிருக்கீங்க. கமலஹாசனுடைய ரசிகராக ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கீங்க சிங்கம்புலி. ஆனால் நீங்கள் என்னோட ரசிகர்னு சொன்னீங்க என் காலத்தில். இப்போ மாதிரி பரவாயில்ல, அது பற்றி தப்பு கிடையாது. இன்னொரு கலைஞரை ரசிகர்கள் சொன்னால் நம்ம பாராட்ட தான் வேண்டும், இல்லை என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் ரொம்ப சிறந்த ஒரு படம். அண்ட் சிவா வந்து டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஃபிலிமா தெரியல. ஹவ் ஐ ஃபைல் வித் விக்னேஷ் ராஜா இன் போர்ட்டோவில். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். இந்த படத்தை வந்து நீங்க பார்த்து வெற்றி படமாக உருவாக்க வேண்டும், வெற்றி படமாக கொண்டு சேர்க்க வேண்டும். இதுல விமன் எம்பவர்மெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க, அதான் முக்கியம். ஒரு பெண் தனியாக வாழும்போது சந்திக்கின்ற சோதனையும் வேதனையும் எப்படி தாங்கிக் கொண்டு ஒரு சிறப்பாக வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணுகிறார் என்பதை சிறப்பாக சொல்லியிருக்க படம் தான் தாய் கிழவி. அது கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க, அதுல ஹவ் அ வுமன் ஷுட் பி. இதுல வந்து இங்கே ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டீங்க, டீசர் பார்த்துருப்பீங்க. அதாவது சொத்து இருக்கும் போது அதை கடைசி வரைக்கும் வச்சிருக்கா, எங்க வச்சிருக்கா தேடி இருக்க மாதிரி தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு படம். என்னுடைய ஸ்பாயிலர் தெரியும் போட்ட மூவி. அப்ப இதை வந்து சொத்தை முதல்ல பிரிச்சு கொடுத்துட்டா 6 மாசம் இங்க நாட்டாமலே வந்துச்சு, 6 மாசம் இங்க, 6 மாசம் இந்த வீட்டுல பசங்க வீட்டுல போய் வாழலான்னு சொல்லக்கூடிய நிலைமை உங்களுக்கு வந்து விடக்கூடாது. ஸோ யூ பி எம்பவர்ட். நீங்க உங்க சொத்தை கடைசி காலத்தை வில்ல வேணா எழுதுங்க யார் யார் கொடுக்கணும்னு. பட் when you live well. அந்த மெசேஜை ரொம்ப கிளியரா பெண்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா ஹேண்ட்ஸ் ஆஃப் டு தி திங்கர் அண்ட் டைரக்டர் சிவா அண்ட் சிவகார்த்திகை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க. அது என் மனைவி. எனக்கு இந்த நான் சொல்றேன், ஸ்ரீபிரியா மேடத்தை வச்சுட்டே சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு ஆல் இண்டியா லெவல்ல அது மறுபடியும் அழுத்தமாக சொல்கின்றேன், கேட்பவர்களுக்கு கேட்கட்டும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ் த இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஹஸ் காட் இஸ் ராதிகா ஷர்மா. அவங்க ஏன் நேஷனல் அவார்டு பல முறை சொல்றேன். ஆனா நீங்க பத்திரிகை சொல்ற அன்பு சகோதரன் சரத்குமார் வந்து கூவிட்டே இருக்காரு, கொடுத்துருக்குமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா கூவிட்டே தான் இருப்பேன். பிகாஸ் யூ அப்ரிஷியேட் டேலண்ட். டேலண்ட் ஷுட் பி டெஃபினெட்லி ரெகக்னைஸ்ட், இட் ஷுட் பி அப்ரிஷியேட்டட். அதுக்கு தான் ஆடியன்ஸ் இருக்கீங்க. ஏன்னா அந்த ஸ்டேஜில் நடிக்கும் போது கைத்தட்டல் வரும், இல்லாட்டி மூவி வரும், திங்ஸ் லைக் தட். பட் சினிமாவை பார்த்துவிட்டு ரசிப்பவங்க எங்கோ இருந்து ரசித்துக் கொண்டு உங்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சினிமாவை ரசிப்போம். அனைவரும் தியேட்டர் போய் படம் பாருங்க. தியேட்டர்ல வந்து ஓடிடி ப்ளீஸ் 50 டேஸ்க்கு அப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ற ஒரு நல்ல ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டு கேட்டுக்கொண்டு இந்த விழாவுக்கு அழைத்து என்னையும் சிறப்பு செய்த இந்த தந்தை கிழவன் வருகை தந்திருக்கின்றேன். புது டைட்டில் சார், தாய் கிழவி நான் தந்தை கிழவன். அதை பத்தி எனக்கு சந்தோஷமா இருக்கு. கிழவன் சொல்றதும் தப்பே கிடையாது. 71 வயசு கிழவன் இப்படித்தான் இருப்பான் என்று அனைவருக்கும் சொல்லிக் கொண்டு நான் பெருமைப்படுகின்றேன். சிறந்த நிகழ்ச்சி எனக்கு வந்திருக்கீங்க. ஆல்வேஸ் let us do something for the industry because Radhika, I want you to live 100 years and keep on acting. தாய் கல்வியில இளைஞராக நடித்து கூட நீங்கள் வெற்றி பெற முடியும். ஏன்னா I appreciate you as a great actor in this industry and keep rocking. And சுதன் எல்லாம் முன் ஃப்ரண்ட் ரோல இருக்கவங்க எல்லாரும், அப்புறம் ஐஸ்வர்யா, தேங்க்ஸ் ஃபார் பீயிங் a distributor of the film. And அருண், நீங்க எல்லாம் ரொம்ப பிரமாதம் நடிச்சிருக்கீங்க. ஒவ்வொரு காட்சியிலையும் அதை வந்து the movie was moving and moving and moving and it moved the audience of Tamil Nadu and across the globe. And once again சுதன் அண்ட் சிவகார்த்திகேயன் மிகப்பெரிய வெற்றி படத்தை கையில் வந்திருக்கிறீர்கள். ஆழமான கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள். ஆழிப்படத்தையும் பாருங்கள் சொல்லி வெற்றி சொல்லுங்க.
ஆழிப்படத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். பாதியிலே சரத்குமார் போயிட்டாரு, வெளியே வந்தாரு, போனார், கோச்சுக்கு போயிட்டாரு, அப்படிலாம் கூட செய்தி போடுங்க, நல்லா தான் இருக்கும். நாங்கள் கோச்சுக்கு போல சந்தோஷமா அமைதியா நிம்மதியா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். காரணம், பெண்களை உயர்த்தி பிடித்திருக்கின்ற படம், ப்ரோக்ரசிவ் ஃபிலிம், ப்ரோக்ரசிவ் தாட். அது வெரி கிளியர்லி டோல்ட் திஸ் ஃபிலிம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா இந்த படத்துல நேஷனல் அவார்ட் கன்ஃபார்ம் தான் சார். அது வந்து இப்பவே நாங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அண்ட் பயங்கரமான ஒரு கெமிஸ்ட்ரி அப்பா பொண்ணுக்கு நடுவில் இன்ஸ்டாகிராம்ல இருந்தா மாறி மாறி கடிச்சோன்னு சொல்றாங்க. இங்கேயும் வந்து இந்த மாதிரி ஒரு விளையாட்டு தான் இருக்கு. தேங்க்யூ. அண்ட் அடுத்ததா ரொம்ப ஒரு ஃபீலிங் ஒன்று கொண்டு வரணும்ல, நம்ம கிராமத்துக்கு போறோம்ல. ஸோ திருவிழா அப்படின்னு பார்த்தாலே வந்து பலூன், ராட்டினம், அப்புறம் கலர்ஃபுல்லா எங்க பார்த்தாலும் சூப்பரா இருக்கும். ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் வந்து பட்டையை கிளப்புவோம். ஸோ இப்போ வந்து அந்த அளவுக்கு ஆட்டம் பாட்டமா பட்டையை கிளப்புற மாதிரி ஒரு விஷயம் தான் நடக்க போகுது. பொதுவாக நம்ம சொல்லுவோம் மண்மனம் மாறாத பூமி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மண்மனமே இவங்க ஆடுற ஆட்டத்துல அதுல வர்ற பொழுது தான் உண்மையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கலையை காக்கும் இந்த அற்புதமான கலைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் அப்படின்றது ஆசை. அதுல அவ்வளோ டிகிரி ஹோல்டர்ஸ் இருக்காங்க, அத்தனை பேர் இருக்காங்க. ஆனால் கலைக்காக என்னைக்கும் மேடைக்காக இருக்கவங்க ஒரு பெரிய கைத்தட்டலோட நம்ம இந்த மேடைக்கு எடுக்கிறோம்.